அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஐந்திணைகள். இந்த ஐந்திணைகளில் பார்த்திங்கன்னா எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் வரக்கூடிய கடவுள்கள் பேரெல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த கடவுள் பேர்களே உங்களுக்கு பொறுத்துகளை கேட்பாங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் குறிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த கடவுள் யார் அப்படின்னா நம்ம முருகன். அந்த முருக பகவானுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி முல்லை நிலத்தினுடைய கடவுள் பேர் திருமால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனில் திருமால் இல்லாட்டி மாயோன் அப்படின்னு இருக்கும். மருத நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்திர பகவான் இருக்கும். அதே மாதிரி நெய்தலுக்கு வர்ண பகவான். கடைசி பார்த்தீங்கன்னா பாலை நிலத்துக்கு கொற்றவை. அந்த கொற்றவைங்கிற அந்த வார்த்தை கொடுக்காட்டி காளி தேவி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ள மக்கள் பேரை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய அந்த மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? குறவர், குறத்தியர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முல்லை நிலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஆயர், ஆய்ச்சியர். சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இடையர், இடைச்சியர் இந்த வார்த்தையும் பயன்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி மருத நிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, உழவர், உளத்தியர்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதாவது விவசாய தொழில் செய்வோர் சொல்லுவாங்க. நெய்தல் நிலத்தில் பார்த்தீங்கன்னா பரதவர், பரத்தியருங்கிற அந்த வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. பாலை நிலத்தில் பார்த்தீங்கன்னா மரவல் அல்லது மரத்தியர், அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் விலங்கு பற்றி அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஐந்திணைகளிலே குறிஞ்சி திணையில் வாழக்கூடிய விலங்குகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா புலி, யானை. அதாவது குறிஞ்சினாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதி, அதில் வாழக்கூடிய விலங்கு என்னது, புலி, யானை. அதே மாதிரி முல்லை நிலத்தில் என்ன வாழும், மான், முயல் வாழும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருத நிலத்தில் வாழக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா எருமையும் நீர்நாயும் வாழும். நெய்தல் நிலத்தில் பார்த்தீங்கன்னா சுறா. அதேமாரி பாலை நிலத்தில் பார்த்தீங்கன்னா என்னது, பருந்து, கழுகு. விலங்குகள் பார்க்கும்போது சென்னாய் தான் அதில் வாழும், சரிங்களா? இதேமாரி பறவையும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டிஎன்பிசி எக்ஸாமில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கோழியை பற்றி கேட்டே இருப்பாங்க. இந்த காட்டுக்கோழி எந்த நிலத்தில் வாழக்கூடிய பறவை, எந்த நிலத்தில் வாழும் பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்தில் மட்டும்தான் இது வாழக்கூடிய தன்மை. அதேமாரி நாரை, அன்னம், அதாவது நீர்நிலைகள் உள்ள அந்த பகுதி. மருத நிலத்தில் தான் என்ன செய்யும், நாரையும் அன்னமும் எங்கே வாழும், மருத நிலத்தில் தான் வாழும். தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்திணைகளில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில் தொழிலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அந்த ஐந்திணைகள் மக்களுடைய பிரதான தொழில் நிறைய கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. போலீஸ் கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குறிஞ்சி மக்களுடைய முக்கியமான தொழில் என்ன, முல்லை நிலத்தினுடைய முக்கியமான ஒரு தொழில் என்ன, ஏறு தழுவுதல் எங்கே நடக்கு அப்படி கூட என்ன செஞ்சுருப்பாங்க கேட்பாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா முல்லை திணையில் மட்டும்தான் ஏறு தழுவுதல், அதாவது அந்த காளை அடக்கிறாங்கல்ல அந்த ஜல்லிக்கட்டை தான் என்ன சொல்லுவாங்க, ஏறு தழுவுதல் சொல்லுவாங்க. அப்போ தொழிலில் குறிஞ்சின்னு பார்க்கும்போது தேன் எடுத்தல், வெறியாடல். அதே இது முல்லை நிலம் பார்க்கும்போது ஏறு தழுவுதல் ப்ளஸ் மேய்த்தல். ஏன்னா ஆயர், ஆய்ச்சியர் தானே, அவங்களுடைய பிரதான தொழில் என்னது, மேய்த்தல் தொழில் தான். மருத நிலம் பார்க்கும்போது விவசாயம் சம்பந்தப்பட்டது, நெல் அறிதல், விழா எடுத்தல். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தில் பார்க்கும்போது மீன் பிடிப்பாங்க, கடலாடுதல் அவருடைய முக்கியமான ஒரு தொழில். கடைசியில் பாலை நிலத்தில் பார்த்தீங்கன்னா வெஞ்சமம் அல்லது சூறையாடல், சரிங்களா?